வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, அது போக ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாங்க. நிஃப்டியை பொறுத்த மட்டும் இன்றைக்கி வந்து தோஜி கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அகெயின் நமக்கு நாளைக்கு வந்து இந்த வாரத்தோட கடைசி நாள், ஓகேங்களா? ஸோ அதனால் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஃபர்தராக வந்து இது பண்ணலாம். அதுவும் போக இதை வந்து பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் இருந்தாலுமே அந்த 22,000 இன்றைக்கி வந்து டச் பண்ணியிருந்திருக்கலாம். பட் பண்ண முடியாமல் அது வந்து கொஞ்சம் திணறிடுச்சு, ஓகேங்களா? ஸோ 22,000 அப்படின்றது மேஜரான ரெசிஸ்டண்ட்டாக நாளைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அதையும் வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்ற பட்சத்தில் அடுத்தடுத்த லெவல் வந்து நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் சொல்கிற எல்லாமே வந்து டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள் தான். ஒன்ஸ் வந்து நீங்கள் அனலைசிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னால் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட் டைம் கூட ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். நான் வந்து டிப்ஸோ கால்ஸோ தரமாட்டேன், அது வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஓனாக கொஞ்சம் ஓரளவு பேசிக்கான அனாலிசிஸ் இது ஓரளவு நம்ம வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு ரெண்டு ட்ரேடு தான். ஃபஸ்ட்டு வந்து டவுன் சைடில் ஒரு ட்ரேடு காலையில் ஓப்பனிங்கில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் இருந்தது. டக்குன்னு ஒரு மொமெண்டம், அவ்வளோதான். எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வர மாதிரி இருந்தது, அவ்வளோதான். வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ இது வந்து ஃப்ரீ தான். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்லி ஸ்டாக்ஸை வச்சு டீட்டெயிலாக வந்து எடுப்போம், ஓகேங்களா? ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டாக்ஸுக்கு மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்குது. அதோட அவங்களுக்கு வந்து 2 மெம்பர்ஷிப் இருக்குது. 199க்கு வந்து போஸ்ட் மாதிரி போட்டுருவேன், ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில் வந்து எடுத்துருக்கிறேன். ஓகே, நம்ம லெவல்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். இது அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னு கண்டி போட்டது. இது நம்ம தெளிவாக சொல்லியிருப்பேன். ஓகே, இந்த மாதிரி ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணணுங்க. ஸோ கரெக்டாக அப் சைடில் தான் நிற்கிது நமக்கு மார்க்கெட் அப்படின்னு சொன்னோம். அப்போ இன்றைக்கி ஏன் காலையில் இறங்குச்சுன்னா அது ரீடெஸ்ட். ஓகே, கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் அடுத்த லெவலில் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இதை வந்து டச் பண்ணிடுச்சு. ஸோ நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து இன்னும் பையிங் சைடு தானா அப்படின்னா நாளைக்கு இது பண்ணணும். எப்படி பார்த்தாலும் சரிங்க, நீங்கள் இதை வந்து மெயினான சப்போர்ட் லெவலாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, 21,800 அப்படின்றது மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல். இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் இங்கேருந்து இங்கே வருது அப்படின்ற பட்சத்தில் எம் பேட்டர்னாக கன்சிடர் பண்ணிட்டு டவுன் சைடில் வருதான்றதை பார்க்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு சொல்ல தான் செய்கிறேன், இப்படி தான் போகும்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அது எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு தான் அப்டேட் கொடுக்க முடியும். இன்கேஸ் ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 22,000 அப்படின்ற லெவல் மேஜரான லெவல். அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 22,050, 22,100 அடுத்தடுத்த லெவல். இதுதான் மேஜரான லெவலாக இப்போதைக்கு இருக்குது. ஏன்னா ரெசிஸ்டன்ட் கிட்ட நமக்கு நிறையாவே தான் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இது வந்தால் மட்டும் இந்த லெவல் வரும், அல்லது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அகைன் போகிறதுக்கு ரெடி ஆயிடும். இப்போ 15 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறேன். இன்றைக்கி காலையிலே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு நல்ல ஒரு கேப்பப்பில் ஓப்பன் ஆச்சு. கேப்பை வந்து ஃபில் பண்ணி முடிச்சிச்சு. அகைன் கரெக்டான சப்போர்ட் பாயிண்டில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, சப்போர்ட் எடுத்து முடிச்சுட்டு ஃபுல்லாகவே மார்க்கெட் சைடு வேஸாகவே போயிடுச்சு. ஸோ அங்கேருந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு ட்ரெண்டில் என்ன ட்ரா பண்ணோம். எவ்வளோ கன்சல்டேஷன் இருக்கோ திடீர்னு ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி வந்து நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி. அதுவும் போக இது பையிங் சைடு தான் அப்படின்றது நமக்கு ஓரளவு தெரியும், ஓகேங்களா? ரொம்ப இல்லைன்னா கூட ஓரளவு தெரியும். அதுவும் போக இது இந்த மாதிரி ட்ரையாங்கிள், இதில் வந்து பையிங் தான் போகுன்றதை நம்ம அசெண்டிங்காக இருக்கலாம், டிசெண்டிங்காக இருக்கலாம். இது வந்து இந்த மாதிரி இருந்ததுனால நம்ம வந்து கரெக்டாக வந்து வெயிட் பண்ணிவிட்டு கரெக்டாக பிரேக் அவுட்டில் எடுத்தோம் அப்படின்னா ஒரே ஒரு மொமெண்டம் தான், கொஞ்ச நேரத்துலேயே முடிஞ்சிச்சு. ஒரு 2-3 கேண்டில், அவ்வளோதான். அதோட டார்கெட் சூப்பராக போய் ரீச் பண்ணி முடிச்சு திருப்பி அதோட இது வந்து ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் சைட் வேஸாக போயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த இடத்துல பிக் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் உங்களுக்கு காலையில் சொல்லும்போது இந்த 2 லெவல் சொல்லியிருப்பேன். இந்த ரெட் கேண்டில், அதுக்கப்புறம் வேகமாக அந்த கேண்டில் ஏறிச்சு, திருப்பி அதே ஸ்பீடில் வேகமாக இறங்குச்சு, திருப்பி வேகமாக ஏறிச்சு. டபிள்யூ பேட்டர்ன் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணலாம்னா கூடாது, ஏன்னா டே ஹையை வந்து பிரேக் பண்ணல. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணணும். அகைன் அந்த டே ஃபுல்லாக கிட்டத்தட்ட பாதி நேரத்துக்கு மேலே டே ஹையை அது வந்து பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம தாராளமாக விட்டுட்டு எந்த இடத்துல பிரேக் அவுட் இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக பிக் பண்ணி அடிச்சிடணும், அவ்வளோதாங்க. ஓகேங்களா? சிம்பிளாக நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ அகைன் இது இந்த இடத்துல ட்ரையாங்கிள் போட்டிருக்கு. பட் மார்க்கெட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுமா, கேப் டவுனில் ஓப்பன் ஆகுமான்னு நமக்கு தெரியாது. ஸோ ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபர்தராக அது என்ன டேரக்ஷன் கொடுக்கு அப்படின்றத வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, அது மட்டும்தான் இப்போதைக்கு உண்டான பாயிண்ட்டு. இது வந்து சும்மா ஜஸ்ட் வரைஞ்சி வச்சுருக்கேன். இன்கேஸ் இதுக்கு உள்ள கூட இது வந்து எப்படி ட்ராவல் பண்ணலாம், ஒரு அசம்ஷன் தான், பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணுவோம். எந்த டேரக்ஷன் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு ஃபர்தரான ட்ரேட் வந்து காலையில் கொடுத்துட்றேன். அது போக ஸ்ட்ரெயிட்டாக இந்த லெவல், அப்போ நீங்கள் சொன்ன லெவல் நான் எடுக்கலாமானா கிடையாது, வெயிட் பண்ணுங்கள். இன்பிட்வீன் லெவல்ஸ் வந்து அந்த டைம் பார்த்து கொடுப்பேன். அந்த இதை தான் நீங்கள் வந்து பிக் பண்ண முடியும். அது மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாகவும் கரெக்டாகவும் இருக்கும். அதுவே சம்டைம்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடும், ஓகேங்களா? என்ன சொல்கிறது சொல்லி தானே ஆகணும். அப் சைடு டவுன் சைடு ரெண்டுமே நான் காலையில் கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு லெவல் ரீச் பண்ணிட்டு வேகமாக சப்போர்ட் எடுத்துச்சு, திருப்பி வந்து அகைன் செகண்ட் லெவலில் போய் கரெக்டாக ஆல்மோஸ்ட் வந்து ரீச் பண்ணி முடிச்சிருச்சு. ஓகே, ஸோ அதோட நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிட்டு வெளில போயிடணும். அதுவும் போக இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு உண்டான எல்லாமே செம வாலட்டைல்
வாட்டையில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணிட்டு இந்த ட்ரேட் வந்து கொடுத்தது. ஓகே, இதுவுமே நான் வாயில் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வாய்ஸ் மெசேஜ் எதுவுமே இருக்காது. கண்டினியூஸாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, அவ்வளோதாங்க, வேறு எதுவும் கிடையாது. லெவல்ஸ் ஏற்கனவே காலையில் கொடுத்துட்டேன்ல, அதை வச்சு அவங்க வந்து அழகாக வந்து எடுத்துப்பாங்க. அவ்வளோதான். இந்த லெவல் எல்லாமே நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அவங்களுக்கு சொல்லும்போது ஈஸியாக இருக்கும். தெரியுதுங்களா? இந்த லெவல்ஸ் எல்லாமே நேற்று வீடியோலையும் வந்து சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போது நிஃப்டி முடிஞ்சு போச்சு. பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாமா? இப்போ இது வந்து புரிஞ்சு போச்சு. நாளைக்கு வீக்கெண்டு வேறு, வெயிட் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் பார்த்துடலாம். டே கேண்டில் பொறுத்த மட்டும் நமக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட தாங்க இருக்குது. ஏன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே க்ளோசிங் வந்து நல்லா மேலே போய் தான் வச்சுருக்காங்க. இப்போ இது வந்து ஃபர்தர் என்ன நடக்கும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1 ஹவராக கன்வெர்ட் பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம நேற்று பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ அங்கேருந்து கரெக்டாக வந்து டவுன் சைடில் வந்துட்டு திருப்பி வந்து சப்போர்ட் பாயிண்ட் தான் இது. சப்போர்ட் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. பட் இந்த பிரேக் அவுட் நடந்தால் தான் என்னோட இதுபடி நான் என்ட்ரி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நான் இதில் வந்து பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து டவுன் சைடில் ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணிட்டு ட்ரையாங்கில் கன்சிடர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். காலைல ஓப்பன் வைக்கட்டும். அதுக்கப்புறம் ஃபர்தராக இது எந்த சைடில் மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து ஃபர்தராக எடுத்துக்கலாம். 46,400 ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ட் அப்படின்றது சொன்னதை நான் இப்போ எடுத்துட்டேன். ஓகே, அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. எடுத்துட்டேன். இப்போது இது இங்கே பாருங்கள், கரெக்டாக ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் தான் நிற்கிது. ஓகே, அதுவும் போக அந்த 46,400ன்றது இப்போ என்னோடய அசம்ஷன் படி இன்னும் கொஞ்சம் அது ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த லெவல் கொஞ்சம் ஸ்பீடாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு நான் வந்து என்னோட இதுபடி வரைஞ்சிருக்கேன். இன்கேஸ் செல்லிங் வருதுன்னா 46,000க்கு கீழே ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுற பட்சத்தில் 45,800 இது வந்து மேஜரான சப்போர்ட் லெவல் என்னோட இதுபடி. ஓகே, 46க்கு கீழே செல்லிங் வந்தால் அதுவும் கரெக்டாக இருந்தால் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த லெவல் வந்து சப்போர்ட்டாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இதை வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா 46,400 வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. இதை தாண்டிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 46,500 600 அப்படின்னா அப்சைடுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஓவராலாக இதை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுக்குதா இல்லையான்றதை கொஞ்சம் பொறுமையாக பார்ப்போம். ஸோ அந்த லெவலில் வேணால் கொஞ்சம் ஏற்றிடலாமா? ஏன்னா இந்த லெவலில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே 46,400 வரைக்கும் வந்துடும். ஓகேங்களா? இந்த பேங்க் நிஃப்டியில் ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது உண்மையிலே. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? வெயிட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் இருந்தது அப்படின்னா நான் காலையில் எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருவேன். ஸோ பயப்பட வேண்டாம். இதை பிரேக் பண்ணிச்சினாலுமே இந்த 400 வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா 46,500 ஏன்னா ரவுண்ட் அப் லெவல், அதுக்கப்புறம் 600 அப்படி போகும். ஓகே, இன்கேஸ் இது வந்து செல்லிங் வந்தால் மட்டும் இதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. கிளியரா? நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். இது ஃபின் தானே? ஓகே, டேவாக வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதுவும் பாட்டம் சப்போர்ட் எடுத்துருக்கு, பையிங் ப்ரெஷரோடு தான் இருக்குது. இருந்தாலுமே இதோட ரெசிஸ்டன்ட் என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். 1 ஹவராக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு காலையில் இந்த மாதிரி பிரேக் நடந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இது வந்து 20,500 மேஜரான ரெசிஸ்டண்ட்டாக இருக்க என்னோட பாயிண்ட் படி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். அதேமாரி ட்ரெண்ட் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டவுன் சைடில் ட்ரா பண்ணி வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அது வந்து பிரேக் அவுட் கொடுக்கட்டும். பிரேக் அவுட் இருந்தால் 20,350க்கு கீழே செல்லிங் கிடச்சது அப்படின்னா ட்ரை பண்ணலாம். 20,350 கீழே கிடச்சது அப்படின்னா மறுபடியும் இந்த லெவல் சப்போர்ட்டாக வரும். ஓகே, இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். 20,500 வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த லெவல் வந்து 20,550. அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து பார்க்கலாம் எந்த இடம் வரைக்கும் போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஒன்று வேகமாக மொமெண்டம் கொடுக்குது அல்லது சைடுவைஸாகவே போய்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம பொறுமையாக எந்த இடத்துல கரெக்டான ட்ரேட் தெரியுதோ அந்த இடத்துல நம்ம கரெக்டாக பிக் பண்ணிட்டு வெளில வர மாதிரி இருக்குது. நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஓகே, சரிங்க. ஜஸ்ட்டு நான் என்னோட இதுக்காக போட்டு வச்சுருக்கேன். இன்கேஸ் செல்லிங் வந்ததுன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே இப்படி சுற்றிட்டு எங்கிட்டாச்சு, அதாவது எங்கிட்டாது அல்லது எங்கிட்டாது பிரேக் அவுட் கொடுக்குதான்னு பார்க்குறதுக்காக தான் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இது வந்து ஒரு ஜோனாக வைக்கணும் நம்ம.
ஏன்னா இதுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் இருக்குல்ல. ஸோ ஒரு ஜோன் மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். பார்ப்போம் காலைல எந்த மாதிரி வருதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துருவேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ளே இருந்து நமக்கு வெளியில் வந்து கரெக்டாக கன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் செல்லிங் அப்படின்றத சொல்ல முடியும். அதேமாதிரி பையிங்க்குமே பொறுமையாக தான் பண்ணுற மாதிரி இருக்குது. லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஊடாலாம் உங்களுக்கு நான் டெலிகிராமில் எல்லாமே இன்பிட்வீன் லெவல்ஸ் வந்து கொடுத்துருவேன். ஓகே, ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து RVNL எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து ப்ராப்பரான எஸ்எல் வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு 278 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்எல் மட்டும் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக். செகண்ட் ஸ்டாக் வந்து ஜிண்டால் ஃபோட்டோ. இந்த ஜிண்டால் ஃபோட்டோ இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த மட்டும் கொஞ்சம் இது வந்து மொமெண்டம் ஸ்டாக்ஸ் தான். பட் ஒரு 2 இதில் வந்து ஃபில்டர் ஆகிருக்கு. ஒன்று வந்து ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகிருக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகிருக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, ஒரு ரெசிஸ்டன் வந்து பிரேக் ஆகிருக்குன்றதுனால இது வந்து சொல்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து மொமெண்டம் ஸ்டாக்ஸ் மறுபடியும் சொல்கிறேன். இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணுற பட்சத்தில் 700 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. எஸ்எல் மட்டும் ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது 2வது ஸ்டாக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து யூகோ பேங்க். யூகோ பேங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பையிங் ப்ரெஷரோடே அகைன் வந்து இருக்குது. ஸோ அடுத்த லெவல் வந்து ஒரு 68 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். எஸ்எல் வேணால் இந்த கேனலோட லோ வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒரு 51 எஸ்எல் வச்சுட்டு நாளைக்கு கேனலோட ஹையை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து இது பண்ணுங்கள். நேற்று நம்ம சொன்ன ஸ்டாக்ஸில் வந்து ப்ளூ ஸ்டாரும் ஒரு எக்ஸ் நேற்று சொன்ன ஸ்டாக்ஸ் கரெக்டாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ கவனமாக பண்ணுங்கள். அடுத்து வந்து ஹிண்ட் ஆயில் எக்ஸ்ப்ளோரர். இப்போது இந்த ஸ்டாக் பார்க்கோங்க. இந்த ஸ்டாக் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, அகைன் என்னோட அசம்ஷன் படி ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த இடத்துல ஒரு கேப் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. தெரியுதுங்களா? கேப் ஃபில்லிங் வரைக்கும் போகுது அப்படின்னா 230 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரர். ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட் இருந்தது அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள். அல்லது நெக்ஸ்ட் வீக்கில் ஏதாவது பிரேக் அவுட் கிடைக்குதான்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மேபி கேப்பை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு 30-36 பாயிண்ட் கிடைக்கும். பட் ஆனால் எஸ்எல் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி கேண்டலோட லோ கூட மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 184 அதை எஸ்எல்லை வச்சுட்டு வேணால் ட்ரை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து ஐஆர்இடிஏ வந்து லோயர் சர்க்யூட் போட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ அகைன் வந்து அப்பர் சர்க்யூட் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. பார்த்து உங்களுக்கு தேவை. இது வந்து முந்தி அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ இது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாட்டு தான் உங்களுக்கு இது. ஓகே, அவங்களுக்கு போயிட்டு திருப்பி கீழே வந்து திருப்பி இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குது. கிடைச்சா ட்ரை பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு 200 வரைக்கும் போகலாம்னு தான் சொல்கிறேன். கொஞ்சம் ரிஸ்க் இது. ஏன்னா அப்பர் சர்க்யூட் லோயர் சர்க்யூட் இப்போ கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாகவே நம்மளோட டார்கெட் எல்லாம் ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாகவே லோயர் சர்க்யூட் அடிச்சது. ஓகேங்களா? நான் வந்து இந்த லெவல் வரைக்கும் தான் அவங்கள வந்து எக்ஸிட் பண்ண சொல்லிட்டேன். அதுக்கப்புறமே போச்சு, நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விற்கவே முடியல. லோயர் சர்க்யூட் அடிச்சிருக்கு. இப்போ அகைன் வந்து அப்பர் சர்க்யூட் அடிக்குது. ஸோ அதனால ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக கொடுத்தேன். ஆனால் ஃபண்டமெண்டலி அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து காஃபி டே. காஃபி டேவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஒரு 68 69 இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு 75 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். பிரேக் அவுட் வேணும். பிரேக் அவுட் இருந்தால் ட்ரை பண்ணலாம். பிரேக் அவுட் இல்லைனா விட்டுருங்க. ஓகே, அடுத்து கோதாவரி பவர். பவர் அகைன் வந்து ஒரு 800 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். நாளைக்கு ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு 800 வரைக்கும் ஷார்ட்டம் அடிக்கிறவங்க அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் இருந்ததுன்னா 836 வரைக்கும் போகும். பார்த்துட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் ரிஸ்கான ஸ்டாக்கில் வந்து பிசி ஜுவல்லர்ஸ் இருக்குது. அடுத்து வந்து உர்ஜு அந்த ஒரே ஒரு நிமிஷங்க. பிசி ஜுவல்லர்ஸ் வந்து ஒரு ரிவர்ஸ் எடுத்துருக்கிறாங்க. கொஞ்சம் ரிஸ்க்கு. விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். 59 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எஸ்எல் கீழே வச்சுக்கோங்க 46. அதேமாரி உர்ஜா வந்து பென்னி ஸ்டாக்ஸு. ஓகே, விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இந்த கேனலோட லோவே எஸ்எல்லாக வச்சுட்டு ஒரு 30-35 வரைக்கும் ட்ரை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. உர்ஜா ஓகேங்களா? விருப்பம் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். ரிஸ்க் ரொம்ப அதிகம்.
இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து ஹட்கோ எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். அது பையிங் ப்ரெஷரோட இருந்தது அப்படின்னா அகைன் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஹட்கோ கொஞ்சம் பையிங் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு 220 வரைக்கும் ட்ரை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க நாளைக்கு. பிரேக் அவுட் இருந்தால், பிரேக் அவுட் இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து HPL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் இருக்கும். ஆனால் இது வந்து மொமெண்டம் ஸ்டாக்ஸ் தான். இன்கேஸ் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா அடுத்த லெவல் வந்து 380 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது நெக்ஸ்ட் வீக் வந்து கிடச்சது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நாள் விட்டுட்டு நெக்ஸ்ட் வீக் கிடச்சாலும் இது வந்து ட்ரை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. SL மட்டும் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்து KIOCL இதோட முடிச்சிடலாம். KIOCL வந்து அடுத்த லெவல் டார்கெட் 550 600ன்னு போட்டு வச்சுருக்கிறேன். SL அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட லோ கூட SL வச்சுக்கோங்க. 430 SL வச்சுக்கோங்க. பிரேக் அவுட் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அடுத்த வாரம் இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பிரேக் அவுட் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் அப்படின்றதுனால தான் நான் வந்து கவனித்து பார்த்து பண்ணுங்கன்றதை சொல்கிறேன். ஓகே, இப்போது நிறையா ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இதில் பிரேக் அவுட் இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டாக அதை வந்து பிக் பண்ணிக்கோங்க. இது போக உங்களுக்கு ஸ்டாக்ஸ் கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 199க்கும் இருக்குது. அவங்களுக்கு வந்து போஸ்ட் மாதிரி போட்டுருவேன். வீடியோவும் அப்டேட் பண்ணுவேன். அது வந்து 399 வரும். அவங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இது இந்த மாதிரி வந்ததுனால இந்த மாதிரி போயிருக்கு அப்படின்னு கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதில் வந்து விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.